2026க்கு பிறகு ஜெர்மனிக்கு ஸ்டூடெண்ட் விசால வர மாணவர்கள் வந்து இங்கே வேலை செய்யலாமா? ஜெர்மனிக்கு கொண்டு வந்த புது சட்டங்களை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்மனிக்கு வர போகிறாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. 2026ல் வந்து மினிமம் வேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 13,90 யூரோ 120 ஃபுல் டேஸில் இருந்தது. இப்போ 140க்கு வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வந்து பார்ட் டைம் தான் ஒர்க் பண்ணலாம். ஸ்டூடெண்டாக இருந்தால் ஃபுல் டைம் நீங்கள் வேலை செய்யலாம். அது என்ன நீங்கள் நினைப்பீங்க, அப்போ ஜெர்மனில் வந்து ஈஸியாக வேலை எடுக்கலாமா? அதுதான் இல்லை. இங்கிலீஷில் தான் படிக்க போகிறீங்க, அப்போ வந்து வேலை இடத்துல இங்கிலீஷில் எடுக்கலாமா? யாருமே வந்து ஜெர்மனிக்கு வரைக்கும் வந்து ஜெர்மன் மொழி எவ்வளோ முக்கியம் வந்து சொல்ல மாட்டாங்க. கட்டாயம் வந்து ஜெர்மன் மொழி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஜெர்மனியில். எங்கே ஜெர்மன் படிக்கலாம்னு நீங்கள் யோசிக்கணும். கட்டாயம் வந்து கிட்ஸ்னி பார்த்து வந்து உங்களுக்கு ஜெர்மன் மொழியும் வந்து படிப்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 15க்கு பிறகு ஸ்டார்ட் ஆக போகுது. மொழி மட்டும் படிப்பிக்காம அவங்க வந்து உங்களுக்கு ஜெர்மன் ஸ்டூடெண்ட் விசா ஃபுல் ப்ராசஸ் வந்து A to Z பண்ணி செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த விண்டர் இண்டேக்கு வந்து கணக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ஜெர்மன் ஸ்டூடெண்ட் விசா எல்லாரும் கிடைச்சுன்னு இருக்கு. ஸோ அடுத்த ஆள் நீங்களா இருக்கணும்னா இப்போ சம்மர் இண்டேக் வந்து நாங்கள் அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ண தொடங்கிட்டோம். ஒரு ஆஃபீஸ் வந்து ஜஃப்னால இருக்கு, மானிப்பாயில். மற்ற ஆஃபீஸ் வந்து வவுனியா நெலுக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கு. ஸோ நேராக அவங்களை விசிட் பண்ணலாம். அதோட வந்து ஃபோன் நம்பரை நான் போட்டுருக்கேன். நீங்கள் அவங்க டிரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி பார்த்து நீங்கள் ஜெர்மனிக்கு அப்ளை பண்ணி இந்த இலவச கல்வியை பெற்றுக்கொள்ளலாம்னா நீங்கள் ப்ரொசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் விசா பற்றி தெரியணும்னா வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா டீல்ஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வரேன்.